உயிருள்ள சாட்சிகள் என்ற தொடரில் திரு பாலியங்கச்சோ அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு சம்பவத்தை சாட்சியாக இன்று நாம் காணலாம். திரு பாலியங்கச்சோ அவர்கள் ஊழியங்கள் துவக்கப்பட்ட காலங்களில் ஒரு மேஜையும் நாற்காலியும் இருசக்கர வாகனமும் தேவையாகவும் அத்தியாவசியமாகவும் இருந்தது. ஒரு நாள் வேதாகமத்தை அவர் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் ஆச்சரியமான வாக்குத்தத்தங்களை கண்டு பூரித்து போனார். இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய நாமத்தில் ஜெபித்தால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்கிறது. நான் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளை என்று வேதம் போதிக்கிறது. எனவே பிதாவே, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறவரின் பிள்ளை மேஜை இல்லாமலும் படுக்கை இல்லாமலும் சைக்கிள் இல்லாமலும் ஏன் இருக்க வேண்டும்? ஒரு சாதாரண மேஜை, நாற்காலி, சைக்கிள் இருந்தால் கூட போதுமே. பிதாவே, எனக்கு ஒரு மேஜை, நாற்காலி, சைக்கிள் தாரும் என்று கேட்டேன். அவர் அப்படி செய்வார் என்று விசுவாசித்து தேவனுக்கு நன்றி செலுத்தினேன். அந்த வேளையிலிருந்து ஆண்டவரிடம் நான் கேட்ட பொருள் கிடைக்கும் என்று காத்திருந்தேன். 1, 2 என 6 மாதங்கள் கடந்தும் காத்திருக்க வேண்டியதாயிற்று. ஆனால் எதுவும் சம்பவிக்கவில்லை. மழை காலத்தில் ஒரு பசியில் வாடி களைத்து சோர்ந்த வேளையில் ஆண்டவரிடம் இப்படி முறையிட்டேன். தேவனே, பல மாதங்களுக்கு முன்பாக மேஜை, நாற்காலி, சைக்கிளுக்காக உம்மிடத்தில் ஜெபித்தேன். ஆனால் இதுவரை அவைகளை தரவில்லை. நானோ வறுமையில் வாழும் ஏழை மக்களிடம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன். நானே விசுவாசத்தை பயிற்சிவிக்காத போது அவர்களை பயிற்சிவிக்கும்படி எப்படி சொல்ல முடியும்? அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையினால் மெய்யாகவே பிழைக்க முடியும். தேவனிடத்தில் விசுவாசம் வையுங்கள் என்று நான் எப்படி சொல்ல முடியும்? என் பிதாவே, நான் மிகவும் சோர்ந்து விட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் தேவனுடைய வார்த்தையை மறுக்க முடியாது. அந்த வார்த்தை நிலைப்படுத்த வேண்டும். இந்த முறை நீர் என் ஜெபத்திற்கு பதிலளிக்கப் போகிறீர் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஆனால் எப்பொழுது எப்படி செய்ய போகிறீர் என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. நான் செத்த பின்பு என் ஜெபத்துக்கு பதில் வந்து என்ன பயன்? என் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்க விரும்பினால் தயவு செய்து அதை சீக்கிரமாய் செய்யும். பிறகு நான் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன். உடனே அமைதியும் சமாதானமும் உணர்வும் என் உள்ளத்தில் வருவதைப் போல உணர்ந்தேன். இது போன்ற உணர்வு ஏற்படும் போதெல்லாம் தேவ பிரசன்னத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். தேவன் நம்மோடு பேசுகிறவர். ஆகவே நான் காத்திருந்தேன். அப்பொழுது அவருடைய மெல்லிய சத்தம் என் ஆவி ஆத்துமாவை நிரப்பிற்று. மகனே, உன் ஜெபத்தை நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே கேட்டேன் என்று கர்த்தர் பேசினார். அப்படியானால் மேஜை, நாற்காலி, சைக்கிள் எல்லாம் எங்கே என்றேன். பிரச்சனை உன்னிடத்தில் தான் இருக்கிறது. எனது பிள்ளைகள் அனைவரும் இப்படி செய்கிறார்கள். பலவிதமான தேவைகளை சொல்லி என்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் கேட்டவற்றில் தெளிவில்லாத காரணத்தால் அவர்களது ஜெபத்திற்கு என்னால் பதிலளிக்க முடியவில்லை. மேஜைகளில், நாற்காலிகளில், சைக்கிள்களில் பலவிதம் இருப்பது உனக்கு தெரியாதா? நீ மேஜை, நாற்காலி, சைக்கிள் என்று பொதுவாக கேட்டால் அல்லாமல் இந்த மேஜை, இந்த நாற்காலி, இவ்விதமான சைக்கிள் என நீ எதையும் குறிப்பிடவில்லையே என்றார். இது என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருந்தது. வேதாகம கல்லூரியில் எந்த பேராசிரியரும் இந்த விதமாக எனக்கு போதிக்கவில்லை. நான் தவறு செய்துவிட்டேன். ஆனால் இதுவே என் கண் திறக்கப்பட ஏதுவாயிருந்தது. முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே, உண்மையிலே திட்டவட்டமான வார்த்தையினால் நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறீரா? கர்த்தர் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் என்னை ஏவினார். விசுவாசம் நம்பப்படுகிறது உறுதியும், ஆம், நம்பப்படுகிறதில் தெளிந்த உறுதியும். நாம் மீண்டும் முழங்கால் படியிட்டு, பிதாவே, நான் எனது தவறுக்கு வருந்துகிறேன். நான் உம்மை தவறாக விளங்கிக் கொண்டேன். நான் எனது பழைய ஜெபத்தை தள்ளிவிட்டு புதிதாக துவக்கப் போகிறேன். நான் உம்மை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. என்னை மன்னியும். என் மேஜையின் அளவை சொல்லி அது வெண்தேக்கினால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும், இரும்பு சட்டமுள்ள உயரமும் சுழல் நாற்காலியும் அமெரிக்காவில் செய்யப்பட்ட உயர் ரக உறுதியான சைக்கிளும் தாரும் என்று ஜெபித்தேன். இவைகளை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பொழுது என் இருதயத்தில் இருந்த விசுவாசம் நிரம்பி வழிந்தோடியதை உணர்ந்தேன். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கொண்டேன். அன்றிரவு ஒரு குழந்தையை போல நிம்மதியாய் படுத்துறங்கினேன். அடுத்த நாள் காலை 4:30 மணிக்கு எழுந்தபோது என் இருதயம் வெறுமையாய் இருப்பதை உணர்ந்தேன். முந்தின நாள் மாலையில் எனக்கு உலகத்தின் மீதான விசுவாசம் இருந்தது. ஆனால் தூங்கி எழுந்தபோதோ
எனது விசுவாசம் சிறகடித்து பறந்து விட்டது. என் இருதயம் சலனமற்றிருந்தது. பிதாவே, இது மிக கடினமாக உள்ளது. விசுவாசமாய் இருப்பது ஒரு நல்ல காரியம்தான். ஆனால் ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ளும் வரை தொடர்ந்து விசுவாசிப்பது என்பது முற்றிலும் வித்தியாசமாய் இருக்கிறது என்றேன். இது எல்லா கிறிஸ்துவரிடமும் காணப்படும் பொதுவான பிரச்சனை தான். அவர்களுக்கு விசேஷித்த பிரசங்கியார் வரும்பொழுது விசுவாசத்தில் நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் கூட்டம் முடிந்து வீட்டுக்கு போகும்போதோ எல்லாவற்றையும் இழந்து விடுவார்கள். அவர்கள் விசுவாசம் சேட்டைகளை அடித்து பறந்து போய்விடும். காலை எழுந்து வேதத்தை வாசித்து வேதத்தின் மூலமாய் தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று காத்திருந்த போது மரித்தோரை உயிர்ப்பிப்பதும் இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறமாயிருக்கிற தேவன் என்று ரோமர் 4:17 மேல் என் கண்கள் பதிந்தன. என் உள்ளம் அந்த வசனத்தை பற்றி கொண்டது. அந்த வார்த்தை என் உள்ளத்தில் அனல் கொள்ள செய்தது. விசுவாசத்தை காத்துக்கொள்வது எப்படி என்று என் பிரச்சனைக்கு பதில் இங்கே பெற்றுக்கொண்டேன். என்னுடைய கூடார ஆலயத்துக்குள் நான் விரைந்தேன். ஏற்கனவே அங்கே மக்கள் கூடி ஜெபித்து கொண்டிருந்தனர். சில பாடல்கள் பாடின பின்பு நான் பிரசங்கிக்க துவங்கினேன். எனக்கு வெளிப்படுத்தி தந்த அந்த வேத பகுதியை நான் விளக்கி சொன்னேன். அதன் பிறகு ஆண்டவர் எனக்கு வெண்தேக்கு மேஜையும் அழகான சுழல் நாற்காலியும் அமெரிக்க சைக்கிளில் ஒன்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா என்று சொன்னேன். வறுமையில் வாடின எனக்கு இவைகள் எப்படி வாங்க முடிந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள். நான் அதை பெருமிதத்தோடு சொல்லிக் கொண்டிருந்தேன். அவர்கள் தங்கள் காதுகளால் நம்ப முடியவில்லை. தேவனுடைய வார்த்தையை சொல்கிறபடி விசுவாசத்துடன் நான் தேவனை துதித்து கொண்டிருந்தேன். ஆராதனை முடிந்து நான் வீட்டுக்கு திரும்பும் போது 3 இளைஞர்கள் என் வீட்டிற்கு வந்தார்கள். போதகரே, நாங்கள் அந்த பொருட்களை காண விரும்புகிறோம் என்றார்கள். எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் பயந்தேன். அவரிடம் காட்டுவதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை. இந்த மக்கள் குடிசை பகுதியில் வாழ்கிறார்கள். நான் பொய் சொல்லியிருக்கிறேன் என்பதாக அவர்கள் நினைத்து கொண்டால் அதுவே என்னுடைய ஊழியத்திற்கு கடைசி கட்டமாயிருக்கலாம். அவர்கள் ஆலயத்திற்கு இன்னைக்கு வரமாட்டார்கள். நான் மிகுந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தேன். ஆகவே தேவனை நோக்கி ஜெபித்த ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த எண்ணம் என்னுடையதல்ல, உம்முடையது. நான் செய்தது உமக்கு முற்றும் கீழ்ப்படிந்திருக்கிறேன். இப்பொழுது நெருக்கடியான சூழ்நிலை இருக்கேன். நான் பெற்றுக்கொண்டதாக சொன்னதை அவர்கள் நான் எப்படி விலக்கி சொல்ல முடியும்? நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபித்தேன். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். என்னுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது. என் அறைக்குள் வந்து பாருங்கள் என்று சொன்னேன். அவர்களின் அறைக்குள் வந்து சைக்கிள், நாற்காலி, மேஜைகளை காண சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். நீங்கள் சுற்றும் முற்றும் பார்க்க வேண்டாம், நான் பின்னே காட்டுகிறேன் என்று சொன்னேன். அவர்கள் ஒருவர் திரும்பி பார்க்க இளைஞர்கள் பார்த்து, இவர் இப்பொழுது கொரியாவில் ஒரு பெரிய சபையின் போதகர். நான் உங்களிடத்தில் சில கேள்விகள் கேட்பேன். நீங்கள் என்னுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தால் அந்த பொருட்களை உங்களிடத்தில் காட்டுவேன் என்று சொல்லி ஆரம்பித்தேன். நீங்கள் பிறக்கும் முன் தாயின் வயிற்றில் எவ்வளவு காலம் இருந்தீர்கள்? அவன் தலையை சொரிந்த வண்ணம் 9 மாதம் என்றான். 9 மாதங்கள் என்ன செய்தீர்கள்? நான் வளர்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அப்போது யாராவது உங்களை பார்க்கவில்லை அல்லவா? ஆம், அப்படிதான். நான் தாயின் வயிற்றில் இருந்தபடியால் யாரும் என்னை காண முடியாது. சரியாய் சொன்னாய். பிறர் காண முடியாமல் நீ வயிற்றுக்குள் இருந்தது எவ்வளவு உண்மையோ அது போல வளர்ந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய மேஜை, நாற்காலி, சைக்கிள் எல்லாம் எனக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில் அவைகள் வெளிப்படும் என்றேன். அவர்கள் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். குறும்புக்கார வாலிபர்கள். பாஸ்டர் பெரும் காலம் இருக்கிறது, அவர் வயிற்றுக்குள் மேஜை, நாற்காலி வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று ஊரெல்லாம் டம்பரம் அடித்து சபையெல்லாம் என் வயிற்றை பார்த்து கேலி செய்தார்கள். ஆனால் இந்த பொருட்களை பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை எனக்குள் வளர்ந்து கொண்டே இருந்தது. தாயின் வயிற்றில் வளரும் பிள்ளை வெளிப்பட நாட்கள் ஆவது போல இதற்கும் நாளாகலாம். உறுதியான விசுவாசத்தோடு தேவனை துதித்து கொண்டு எனக்கு அந்த வேலை வந்தது. நான் கேட்ட அதே வெண்தேக்கு மேஜை, ஜப்பானின் உயர்தர சுழல் நாற்காலி, அமெரிக்காவில் தயாரான அழகிய ஒரு சைக்கிள், இவைகளெல்லாம் ஆண்டவர் எனக்கு ஒரு அமெரிக்க மிஷனரி ஊழியரின் மகன் மூலம் தந்தார். இந்நிகழ்ச்சி எனது ஜப பழக்கத்தை முற்றிலும் மாற்றி அமைத்தது. அதற்கு முன் ஏதோ தெளிவில்லாமல் ஜெபிப்பேன். ஆனால் அன்று முதல் இன்று வரை திட்டமும் தெளிவுமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். குறிப்பிட்ட காரியத்தை பற்றிய தெளிவோடு முழு நிச்சயத்தோடு தேவனிடத்தில் கேட்க வேண்டும். தெளிவற்ற ஜெபங்களை தேவன் விரும்புவதில்லை.
பத்திமேயு என்ற குருடன் இயேசுவிடம் வந்து, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அவன் பார்வையடைய வேண்டும் என விரும்பி ஆண்டவரை கூப்பிடுகிறான் என எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இயேசு அவனை பார்த்து, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்றார். அது அவனுக்கு தேவையோ? அவன் அதை திட்டமும் தெளிவுமாய் கேட்கும்படி இயேசு விரும்பினதால் இப்படி கேட்டார்.